ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபாவுடைய மகா வாக்கியம் 4/11/25. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, மீட்டே பச்சே அபி தும் சத்திய பாப் துவாரா சத்திய தேவதா பன் ரகே ஹோ, इसलिए सतयुग में सत्संग करने की जरूरत नहीं. தலைப்பு சொல்கிறாங்க பாபா, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்தியமான தந்தை மூலமாக சத்தியமான தேவதா ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியமான தந்தை மூலமாக சத்தியமான தேவதா ஆகிட்டு ஆகையால் சத்தியுகத்தில் சத்சங்கத்துக்கான அவசியம் இல்லை. கேள்வி, सतयुग में देवताओं से कोई भी विक्रम नहीं हो सकता क्यों? கேள்வி இன்னைக்கு, சத்தியுகத்தில் தேவதைகளிடம் எந்த ஒரு விக்கர்மா என்பது இருக்க முடியாது, ஏன்? சத்தியுகத்தில் தேவதைகள்கிட்ட விக்கர்மாவே இல்லை, ஏன்னு கேட்குறாங்க பாபா. பதில், क्योंकि उनको सत्य बाबा का वरदान मिला हुआ है. ஏன்னா அவங்களுக்கு சத்தியமான தந்தை மூலமாக வரதானம் கிடைத்திருக்கு. விக்ரம் தபு ஹோத்தா ஹே ஜப் ராவன் கா ஸ்ராப் மில்னே லக்தா ஹே. விக்ரமா எப்பொழுது ஆரம்பம் அப்படின்னா, எப்போ ராவணனுடைய சாபம் என்பது இருக்கு, அப்போதான் விக்ரமா என்பது இருக்கு. சத்யுகம் திரேதாயுகத்தில் சத்கதி நிலையில் இருக்கும். அங்கே துர்கதிக்கான பெயர் அடையாளமே இல்லை. விகார் பி நகி ஜோ விக்ரம் ஹோ, அங்கே விகாரமும் கிடையாது, விக்ரமாவே இல்லை. துவாபர் கலியுகத்தில் அனைவருமே துர்கதி நிலையில் இருக்காங்க. ஏன்னா அங்கே விக்ரமா என்பது இருக்கின்றது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோன் பிரதி பாபைட் சம்ஜாத்தே. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாங்க. ஏ சுப்ரீம் பாப் பி ஹே, சுப்ரீம் டீச்சர் பி ஹே, சுப்ரீம் சத்குரு பி ஹே. பாபா சுப்ரீம் தந்தையாகவும் சுப்ரீம் டீச்சராகவும் சுப்ரீம் சத்குருவாகவும் இருக்கின்றார். தும் பிராமணோं की डिनाइस्टी नहीं, ये है ब्राह्मण कुल. பிராமணர்கள் நாம வம்சாவளிகள் அல்ல, நாம் அனைவருமே பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். சர்வோத்தம் பிராமண் குல் கஹா ஜாத்தா. பிராமண குலத்தை தான் சர்வோத்தம குலம், அனைத்து குலத்தை காட்டிலும் உத்தமமானது என்று சொல்லப்படுது. தேவி தேவதாவுக்கோ குலு ஹே, தேவி தேவதைகளுடைய குலம் என்பது இருக்கு. ஆனா பிராமண குலம்தான் சர்வோத்தம குலம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏ சம்ஜானா பௌத் சஹஜ ஹே, இதை புரிய வைப்பது மிகவும் சகஜமானது. சுற்றும் மதன் மே ஃபரிஸ்தே ரேத்தே ஹே, வஹா ஹட்டி மாஸ் ஹோத்தா பி நஹி. சூட்சும வதனம் அப்படின்னாவே அங்கே வசிக்கிறது அனைவருமே ஃபரிஸ்தாக்கள். அங்கே எலும்பு சதைகளாலான சரீரம் அல்ல. வஹா ஹட்டி மாஸ் ஹோத்தா பி நை, தேவதாவுக்கோ ஹட்டி மாஸ் ஹோத்தா ஹேனா. தேவதைகளுக்கு கூட எலும்பு சதைகளாலான சரீரம் இருக்கு, ஆனால் அது எல்லாமே சதோ பிரதானமாக இருக்கு. ब्रह्मा सो विष्णु, विष्णु सो ब्रह्मा, विष्णु की नाभि कमल से ब्रह्मा क्यों दिखाया. பிரம்மால இருந்து விஷ்ணு, விஷ்ணுல இருந்து பிரம்மா, விஷ்ணுவுடைய நாபியில இருந்து பிரம்மாவை காட்டியிருக்காங்க. பாபா சொல்றாங்க, பிரம்மா क्यों दिखाया, सूक्ष्म मदन में ये बातें होती भी नहीं. சூட்சம் உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. விஷ்ணு நாபியிலிருந்து பிரம்மா வெளிப்படுறது, அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் அங்கே கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. सूक्ष्म मदन में शिंकार आदि होना नहीं चाहिए. ये चित्रों में दिखाया है, बाबा उसका भी साक्षात्कार कराया, फिर अर्थ समझाते हैं. பாபா சொல்கிறாங்க, சூட்சும உலகத்தில் ஷிங்கார் அலங்காரத்துக்கான அவசியமும் அங்கே கிடையாது, அங்கே ஃபரிஸ்தா மட்டும்தான். பாபா சொல்கிறாங்க, பாபா கூட சாட்சாத்காரம் காட்டியிருக்காங்க, அதனுடைய அர்த்தத்தையும் புரிய வச்சிருக்கார். ஜெய்சே ஹனுமான் கா சாட்சாத்கார் கராத்தே ஹே, அப் ஹனுமான் ஜெய்சா கோய் மனுஷ்ய ஹோத்தா பி நை. பாருங்க, உலகத்தில் ஹனுமானுடைய சாட்சாத்காரம் கிடைக்குது சிலருக்கு, ஆனால் ஹனுமான் போன்ற மனிதர்கள் யாருமே இல்லை.
பாபா புரிய வைக்கிறாங்க, தேவதாயேன் ஆதி பி கித்தனா பூஜா கர்த்தே ஹே ஃபிர் டுபா தேத்தா ஹே. பக்தி மார்க்கத்தில் தேவதைகளை பூஜை பண்ணுறாங்க. பிறகு பார்த்தா அந்த தேவதையினுடைய சிலையை தண்ணியில் போய் கரைச்சிடுறாங்க. ஏச பக்தி மார்க். பக்தி மார்க் மே தல் தல் மே கலே தக் டுபே ஹுயே ஃபிர் நிக்கால் கைசே ஹோ சக்தா. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது பாபா சொல்கிறார் ஒரு புதைக்குழி போல. எப்படி புதைக்குழியில் மாட்டியிருக்காங்கன்னா அவங்கள தூக்குறது எப்படி தூக்குவாங்க, அதிலிருந்து எப்படி விடுவிப்பாங்க, எவ்வளோ கஷ்டமாயிருது பாருங்க. कोई कोई को औरों को निकालने निमित्त बन खुद भी डूबा देते हैं. பாபா சொல்கிறார், சிலர் கூட அந்த மாதிரி இருக்காங்க. பிறரை விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போய் அதில் மூழ்கி போயிடுறாங்க. खुद कले तक दुबान में फंसते अर्थात काम विकार में गिर पड़ते हैं. ये सबसे बड़ी दल सतयुग में ये बातें होती भी नहीं. பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைகள் தான் விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிறாங்க, காமச்சிதையில் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி சத்தியுகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. துக்குமே சப் பாப்கோ யாது கர்த்தே ஹே சுக்குமே கோய் யாது நகி கர்த்தே. துக்கத்தில் தான் அனைவரும் தந்தையை நினைவு பண்ணுறாங்க. சுகமாக இருக்கிறப்ப யாரும் தந்தையை நினைக்கிறதில்ல. வஹா விகார் ஹோத்தா பி நகி, அங்கே விகாரங்கள் என்பதே இல்லை. बच्चों को समझाया चैपलिंग लगाते. ये चैपलिंग लगाने की रस्म अभी पड़ी है. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுறது. பாபா சொல்றாங்க, தேவதா தர்மத்தினுடைய நாற்று நடப்பட்டுட்டே இருக்கு, அது எல்லாமே இப்பைக்கான விஷயம். यहाँ तो गायन है सागर को स्याही बना दो, सारा जंगल कलम बना दो, ये ज्ञान अंत नहीं हो सकता. பாபா சொல்றார், காட்டு மரங்களை பேனாவாக்கினாலும் கடல் நீரை மையாக்கினாலும் ஞானத்தில் பாருங்க அந்த முடிவு என்பதே கிடையாது. ஞானம் அவ்வளவு உயர்ந்தது, மேலும் ஹையஸ்ட். பாபா சொல்றாங்க, ஞானத்தினுடைய அந்து என்பதே கிடையாதுன்னு பாபா சொல்றார். பாபா கா பனா ஜெய்சே விஸ்வ கா மாலிக் பனா. பாபாவுடையவர் ஆகுறோம் அப்படின்னா பாபா குழந்தைகளை விஸ்வத்துக்கு அதிகாரியாக்குறார். பாபா புரிய வைக்கிறாங்க, மே தும்ஹாரா பாப் பி ஹூம் ஞான் கா சாகர் ஹூம். பாபா குழந்தைகளுக்கு ஞான கடலாக இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கின்றார். கித்தனை பாயிண்ட்ஸ் பச்சோं को धारण करनी है. பாபா எவ்வளோ பாயிண்ட்ஸ் புரிய வச்சுட்டாங்க, நம்ம தாரணை பண்ணணும். பாசன் கருணா ஹோத்தா ஹே டாபிக்ஸ் பர். நம்ம ஏதாவது சொற்பொழிவு செய்கிறோம் அப்படின்னா அதில் தலைப்பு இருக்குது, டாபிக்ஸில் தான் சொற்பொழிவு பண்ணுறோம். ஏ டாபிக்ஸ் கோய் கம் ஹே கியா. இந்த டாபிக்ஸ்லாம் குறைஞ்சதா என்ன? அந்த தலைப்பை வச்சு தான் நிறைய பேர் அந்த சொற்பொழிவை கேட்கவே வருவாங்க. அதனால சொல்கிறாங்க, பாபா டாபிக்ஸ்லாம் குறைஞ்சதா என்ன? பிரஜாபிதா பிரம்மா और सरस्वती 4 भुजाएं दिखाते हैं. 2 भुजा पेटी को भी हो जाती हैं. युगल तो है ही नहीं. பிரஜாபிதா பிரம்மா மற்றும் சரஸ்வதி. அதனால பாபா சொல்றார், 4 கைகள் காட்டப்பட்டிருக்கு விஷ்ணுக்கு, 2 பேருடைய இணைந்த ரூபம். பாபா சொல்றார் 2 கைகள் சரஸ்வதிக்கும், 2 கை பாருங்க விஷ்ணுக்கு காட்டப்பட்டிருக்கு, நாராயணனுக்கு. இவங்க யுகல் கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க. யுகல் வாஸ்தோமே பஸ் விஷ்ணு கி ஹே. பிரம்மா சரஸ்வதி பிரம்மா தந்தை, மம்மா மகள். பாபா சொல்றாங்க, பாருங்க மம்மா மற்றும் பாபா. பிரம்மா கி பேட்டி சரஸ்வதி, பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி. சங்கர் கோபி யுகல் நகி. இஸ் காரன் சிவ் சங்கர் கஹ தேத்தா. பக்தியில் சங்கரருக்கு யுகல் காட்டலன்னு சொல்றார் பாபா. ஆகையால சிவ் சங்கர் அப்படின்னு 2 பேரையும் காட்டிட்டாங்க. ஏ சங்கர் கியா கர்த்தே ஹே. வினாஸ் தோ ஆட்டோமிக் பாம்ப் சே ஹோத்தா ஹே. சங்கரர் என்ன செய்கிறாரு? பாபா கேட்குறாங்க, வினாசம் அப்படிங்கிறது அணுகுண்டுகள் பாம்ஸ் மூலமாக ஏற்படுது. பாப் கைசே பச்சோं को मौत कराए, ये तो पाप हो गए ना. பாபா எப்படி குழந்தைகளை மரணம் அடைய செய்வார்? அது பாவம் ஆயிடுதில்ல. பாப் தோ और भी सबको शांति दाम वापस ले जाते बिकर मेहनत. பாபா குழந்தைகளை
சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. உழைப்பே இல்லாமல் பாபா குழந்தைகளை புரிய வச்சு என்ன பண்ணுறாரு, சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். கிசாப் கிதாப் சுக்துக்க சப் கர் ஜாத்தே கியோங்கி கயாமத் கா சமை. கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும்ல, முடிச்சு என்ன பண்ணுறாங்க, பாபா நம்ம அனைவரையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அச்சா, இன்னைக்கு தாரணைக்காக கரம் அகரம் और विक्रम की गिह्य गति को बुद्धि में रख अब कोई विक्रम नहीं करना है. கர்மம் அகர்மம் மற்றும் விக்கர்மத்தினுடைய ஆழமான நிலைகளை புரிந்து புத்தியில வச்சு எந்த ஒரு விக்கர்மா செய்யாதீர்கள். ஞான் और योग की धारणा करके दूसरों को सुनाना. ஞானம் மற்றும் யோகா தாரணை செய்து பிறருக்கு சொல்லுங்க. கேட்டா மட்டும் பத்தாது, ஞான யோகத்தை தாரணை செய்து பிறருக்கு சொல்லணும். 2வது பாயிண்ட், सत्य बाप की सत्य नॉलेज देकर मनुष्यों को देवता बनाने की सेवा करनी है. சத்தியமான தந்தையினுடைய சத்தியமான ஞானம், சத்தியமான தந்தை சத்தியமான ஞானம் கொடுக்கிறார். இதில் நம்ம மனித நிலையிலேருந்து தேவதா ஆவதற்கான சேவை பண்ண வேணும். விகாரோं की दलदल से सबको निकालना है. விகாரத்தினுடைய அந்த புதை குழியிலிருந்து அனைவரையும் விடுபட செய்ய வேண்டும், அதிலிருந்து தூக்கி விடணுங்கிறார். வரதான் अलौकिक नशा की अनुभूति द्वारा निश्चय का प्रमाण देने वाले सदा विजय भव. அலௌகீக நசாவினுடைய அந்த அலௌகீக போதையினுடைய அனுபவத்தின் மூலமா, அலௌகீக நசாவினுடைய அனுபவத்தின் மூலமா நிச்சயத்தின் நிரூபணம் கொடுக்கக்கூடிய சதா விஜய் பவ. अलौकिक रूहानी नशा निश्चय का दर्पण है. வரதானத்தினுடைய விளக்கம் சொல்றாங்க பாபா. அலௌகீக ஆன்மீக போதை நிச்சயத்தினுடைய கண்ணாடி. அலௌகீக ஆன்மீக போதைங்கிறது நம்ம நம்பிக்கையினுடைய அந்த கண்ணாடி. நிச்சயக்கா பிரமான் ஹே நஷா, நிச்சயத்தினுடைய நிரூபணம் போதை. நஷா கே பிரமான் ஹே குஷி, நஷாவினுடைய நிரூபணம் குஷி. நிச்சயத்தினுடைய நிரூபணம் நஷா, நசாவினுடைய நிரூபணம் குஷி. सदा खुशी और नशा में रहते उनके सामने माया कोई चाल चल नहीं सकते. யார் சதா குஷி மற்றும் நஷால இருக்காங்க, அவங்களுக்கு முன்னால மாயை வாலாட்டவே முடியாது, மாயை எதுவும் செய்ய முடியாது. பேஃபிக்கர் பாதுஷாஹி அந்தர் மாயா ஆ நஹி சக்தே. பாபா சொல்றான், கவலையற்ற ராஜாவுடைய அந்த அரசாட்சியில மாயை வர முடியாது. अलौकिक नशा सहज ही पुराने संसार व पुराने संस्कार भुला देती हैं. अलौकिक போதையில் இருக்கக்கூடியவங்க சதா பழைய உலகம் மற்றும் பழைய அந்த சன்ஸ்கார் இதெல்லாம் மறந்திருப்பாங்க. इसलिए सदा आत्मिक स्वरूप के नशा में, अलौकिक जीवन के नशा में, फरिश्ता बन की नशा में व भविष्य की नशा में रहो तो विजय बन जाएंगे. ஆகையால் ஆத்மீக சுரூபத்தினுடைய நஷா. 2வது அலௌகீக வாழ்க்கையினுடைய நஷா. 3வது ஃபரிஸ்தாவினுடைய நஷா. 4வது எதிர்காலத்தினுடைய நஷா. 4 சொல்றார். இந்த போதையில் இருங்க, அப்ப விஜய் வெற்றி என்பது கிடைத்துவிடும். இன்றைக்கு ஸ்லோகன், மதுரத்தா கா குணஹி பிராமன் ஜீவன் கா மகானத்தா ஹே. இனிமை என்ற குணந்தான் பிராமண வாழ்க்கையினுடைய மகானத்தா. இனிமை தன்மைதான் பிராமண வாழ்க்கையினுடைய மகானத்தா. இஸ்லியே மதுர் பனோ அவர் மதுர் பனாவ். ஆகையால இனிமையாகுங்கள், இனிமை ஆக்குங்கள். இன்னைக்கு அவ்யக்த இசாரா, ஜெய்சே விதேஹி பாப்தாதா கா தேஹ் கா ஆதார் லேனா படுத்தா ஹே. பாபா விதேஹி, அவர் சரீரத்தினுடைய ஆதாரத்துல சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியதா இருக்கு. பச்சோं को விதேகி பனானே கேளு, குழந்தைகளை விதேகியாக ஆக்குவதற்காக. பாபா ஏன் சரீரத்துல வர்றாங்க, குழந்தைகளையும் விதேகியாக்க. பாபா சொல்றாங்க, அப்படி நாமளும் வாழ்க்கையில இருந்தாலும் இந்த தேகத்துல இருந்தாலும் விதேகி ஆத்மீக ஸ்திதியில இருந்து தேகத்துல இருந்தாலும் கராவன்காராகி செய்விக்கக்கூடியவராகி இந்த சரீரத்தின் மூலமா கர்மா செய்ய வேண்டும். ये देह करणहार आप देही करावनहार.
தேகம் செய்யக்கூடியது, ஆத்மா செய்விக்கக்கூடியது. இசி ஸ்திதி கோ விதேகி ஸ்திதி கேத்தே. இந்த ஸ்திதியை தான் விதேகி ஸ்திதி அப்படின்னு சொல்கிறோம். இசி கோ ஃபாலோ ஃபாதர் கஹா ஜாத்தா. இதவே ஃபாலோ ஃபாதர் என்று சொல்லப்படுது. பாபா இந்த பயிற்சி பண்ணி தான் என்ன பண்ணாங்க, கர்மாத்தீத்த நிலை அடைந்தார். அதுபோல் நான் தேகம், ஆத்மா செய்விக்கக்கூடியது, இது ஒரு பயிற்சியை நம்ம செய்யணும். பாப்கோ ஃபாலோ ஃபாதர் கருணை கி ஸ்திதி சதா அசரீரி பவ விதேகி பவ நிராகாரி பவ. பாபாவை பின்பற்றணுங்கிறார் பாபா. எதில் ஃபாலோ பண்ணணும்? சதா அசரீரி விதேகி பவ நிராகாரி பவ. பாபா அந்த ஸ்திதியை பயிற்சி பண்ணி தான் இந்த உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க. நாம் கூட அந்த ஸ்திதியை பின்பற்ற வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.